Welcome all my dear students. In this class, we will discuss about RLC series circuit and further topics. Students, in previous class, you studied the resistor and inductor and capacitor separately connected with the AC circuit. Now, we are going to see all these three components connected in series with an alternating applied voltage. See students, in this figure, there are three components: resistor, inductor and capacitor. Here the R, that is a resistance of a resistor, and L, inductance of an inductor, and C, capacitance of a capacitor. All these three are connected in series to an applied alternating voltage. The applied voltage V is equal to Vm sin omega t. Omega t is the phase angle of applied voltage. Due to this applied voltage, there will be a current in the circuit. It's represented by small I. Here, all the three components are in series, so that the current is constant. I mean, same current is flowing through all these three components, R, L and C. But in series connection, the potential difference is a variable one. Potential difference or voltage. So, due to this current, a potential drop across the resistor is VR and L is VL, and voltage drop across the capacitor is VC. Already you studied only in resistor there is no phase angle between current and voltage. These two are in phase. But in an inductor, the voltage leads by an angle of pi by 2 with current. But in a capacitor, the current leads the voltage by an angle of pi by 2. இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் தெளிவாக ஸ்டடி பண்ணினது தான். இண்டக்டரில் வந்து ஃபாரடேஸ் லாவோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால அங்கே வோல்டேஜ் லீடிங்கில் இருக்கும், கரண்ட்டு லேகிங்கில் இருக்கும். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது சார்ஜை ஸ்டோர் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ அதனால் கரண்ட்டு லீடிங்கில் போகும், வோல்டேஜ் லேகிங்கில் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் நம்ம மெயினாக என்ன கான்செப்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அப்ளைடு வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறது, அது கான்ஸ்டன்ட்டு. அதனோட ஈக்குவேஷன் V is equal to Vm sin omega t தான். ஸோ இந்த அப்ளைடு வோல்டேஜ்னால இந்த சர்க்கியூட்டில் நமக்கு கிடைக்கிற கரண்ட்டு, நம்ம ஸ்மால் ஐன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்மால் ஐ அப்படிங்கிற கரண்ட்டு இந்த த்ரீ காம்போனண்ட்டும் சேர்ந்து ரிசல்ட்டிங் கரண்ட்டாக நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம கொடுக்குற இந்த வோல்டேஜுக்கும் அந்த சர்க்கியூட்டில் வர கரண்ட்டுக்கும் இடையில் எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இதிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ஸ்டடி பண்ணினீங்களோ, அதாவது செப்பரேட்டாக என்னெல்லாம் ஸ்டடி பண்ணீங்களோ அதெல்லாம் தான் அந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபில் இருக்குது. ஒரு ரெசிஸ்டர் வந்து இன்ஃபேஸில் இருக்கும், வோல்டேஜ் அதாவது இண்டக்டரில் வோல்டேஜ் லீடிங், கெப்பாசிட்டரில் கரண்ட்டு லீடிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த சொன்ன 3 விஷயங்களையும் ஒரு ஃபேஸர் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படியே ஒரு ஃபேஸர் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நாம் எடுத்துக்கிற ஃபேஸர் டயக்ராம் இதுதான். ஸோ இதில் பாருங்கள், எக்ஸ் அண்டு ஒய் இந்த கோஆர்டினேட் ஆக்சஸ், அதோட ஆரிஜினை நம்ம மென்ஷன் பண்ணுற லெட்டர் ஓ. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது 0 மாதிரி தெரியும், பட் இது வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் பேசிக்காக நம்ம எடுத்துக்கிறது கரண்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்படி கரண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும் போது தட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ க்ரீன் கலர் வெக்டர் சிம்பிள். ஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெக்டரில் அதுதான் கரண்ட்டு. அந்த கரண்ட்டு பாருங்கள், இட் மேக்ஸ் அன் ஒமேகா டி ஆங்கிள் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அது ஏன் வந்து ஒமேகா டி ஆங்கிள் கொடுக்குதுன்னா, கரண்ட்டோட ஃபேஸ் வந்து ஒமேகா டி. ஒமேகா டிங்கிறது தீட்டா தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 3 கொஸ்டின்ஸில் எப்படி பார்த்தீங்களோ அதே போல் தான். எப்படி வந்து வோல்டேஜுக்கு சைன் ஒமேகா டின்னு சொல்கிறோமோ அதே போல் கரண்ட்டோட ஃபேஸ் ஆங்கிளும் ஒமேகா டி தான். அதனால தான் எக்ஸு கூட ஒமேகா டி ஆங்கிளை மேக் பண்ணி கொடுக்குது. ஓகே, இப்போ அந்த கரண்ட்டோட அந்த லைன்லேயே நம்ம ஒரு ரெசிஸ்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட்டுக்கும் இன்ஃபேஸில் இருக்கும். கரண்ட்டுக்கும் இன்ஃபேஸில் இருக்கிறதுனால அந்த கரண்ட்டோட லைன்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஓஏ வெக்டார், தட் இஸ் விஆர் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டருக்கும் குறுக்க ட்ராப் ஆகிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதனால தான் விஆர்னு சொல்கிறோம். அடுத்து இந்த கரண்ட்டோட ரெஃபரன்ஸ் லைனுக்கும் 90 லீடிங்கில் போகிறது எது அப்படின்னா இண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ். ஸோ அந்த இண்டக்டர் எப்பவுமே என்ன பண்ணும், கரண்ட்டை விட 90 டிகிரிஸ் வோல்டேஜ் வந்து லீடிங்கில் அனுப்பிச்சிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஓஏங்கிற லைன்லேருந்து ஒரு 90 ஆங்கிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது ஓபிங்கிற வெக்டர். அதாவது இண்டக்டரோட வோல்டேஜ் விஎல்.
இப்போ நீங்கள் வந்து ஓபி மட்டும்தான் பார்க்கணும். இன்பிட்வீனில் டி எல்லாம் இப்போதைக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் சொல்லும்போது அதை வந்து லிசன் பண்ணிங்கன்னா போதும். அடுத்ததான் இந்த கரண்ட் வந்து லீடிங்கில் போயிட்டுருக்கோம். அதாவது வோல்டேஜுக்கும் π/2 லீடிங்கில் எங்கே போகும்னா கெப்பாசிட்டரில் போகும். சரியா? அப்போ கீழே இருக்கிற லைன், அதாவது 4th குவாட்ரண்ட் பாருங்கள், ஓசி வெக்டர், அது வந்து விசி, கெப்பாசிட்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ். ஸோ இப்போ இந்த இடத்த ஓஏ, இது வந்து கரண்ட்டு, அதே ஃபேஸில் இருக்கிறது தான் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் விஆர். இண்டக்டரில் ட்ராப் ஆனது ஓபி, அண்ட் தென் கெப்பாசிட்டரில் ப்ரொடியூஸ் ஆன வோல்டேஜ் அப்படிங்கிறது விசி. இந்த 3 மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணினதாக எடுத்துக்கலாம். அடுத்ததான் என்ன பண்ணணும், எந்த ஒரு சர்க்கியூட்டாக இருந்தாலும், அதாவது நீங்கள் ஆர்எல்சி பார்க்கும்போது ஒன்றா ரெசிஸ்டர் டாமினேட் பண்ணோம், இல்லையா இண்டக்டர் ஆர் கெப்பாசிட்டர், ஏதா ஒரு காம்போனண்ட்டு டாமினேஷன் இருக்கும். டாமினேஷனாக என்ன அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு மற்ற 2 காம்போனண்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம சர்க்கியூட் என்னன்னு சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு ரெசிஸ்டர் டாமினேட் பண்ணால் தட் இஸ் அ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். இஃப் இண்டக்டர் டாமினேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் அன் இண்டக்டிவ் சர்க்கியூட். கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் இட் இஸ் அ கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். ஆர்எல்சி 3 காம்போனண்ட் இருந்தாலும் எது டாமினேட் பண்ணதோ அதோட நேம் வச்சு நம்ம சொல்லணும். இங்கே நாம் எடுத்துக்கிறது இண்டக்டர் வந்து டாமினேட் பண்ணுறதா எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் அன் இண்டக்டிவ் சர்க்கியூட். அப்படின்னா கண்டிஷன் என்ன, VL greater than VC, voltage drop across the inductor is greater than the capacitor அப்படின்னு சொல்லும்போது it is a inductive circuit. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா 4th குவாட்ரண்ட்டில் ஓசி அப்படிங்கிற வெக்டர், அதனோட மேக்னிடியூடை நீங்கள் வந்து ஓபியில் மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கொடுத்த கான்செப்ட் படி ஓபி வெக்டரோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். ஸோ இது அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு கிடைக்கிற டேர்ம் என்ன பாருங்கள், VL மைனஸ் VCன்னு கிடைக்கும். அதுதான் நம்ம ஓடி அப்படிங்கிற பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராமில் நமக்கு 2 வெக்டர் தான் இருக்குது. ஒன்று VRயில் ப்ரொடியூஸ் ஆன அந்த பொட்டென்ஷியலும், இன்னொன்று அதாவது நெட் ரியாக்டன்ஸ் அப்படிங்கும்போது இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டர்லேருந்து நம்ம ஒரு எஃபெக்டிவாக ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம் இல்லையா, VL மைனஸ் VC, அதை எப்படி சொல்லலாம்னா நெட் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வெக்டர்லேருந்து நம்ம ரிசல்ட்டிங் வோல்டேஜ் என்னன்னு பார்க்கணும். சரியா? டோட்டலாக 3 காம்போனண்ட்டில் வோல்டேஜ் ட்ராப் ஆனாலும் நம்ம அது ஒரு சிங்கிள் வோல்டேஜாக தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்ளைடு வோல்டேஜ் V இல்லையா, அந்த V தானே 3 காம்போனண்ட்டில் நமக்கு இப்போ பிரிஞ்சிருக்கு. அப்போ டோட்டலாக நமக்கு ஒரு காம்போனண்ட்டில் இருக்கிற பொட்டென்ஷியல் ஆட் பண்ணாலும் எதுக்கு ஈக்குவலாக வரணும்னா அப்ளைடுக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ அப்போது இது 3 சேர்ந்து எனக்கு ரிசல்ட்டிங் என்ன வோல்டேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணுறோன்னா parallelogram law வந்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது கொடுத்துரு கோஆர்டினேட்ஸுக்கு 2 வெக்டர் தான், இது ரெண்டுமே பாருங்கள் 90 ஆங்கிள்ஸில் இருக்குது. 90 ஆங்கிள்ஸ்னால் VRக்கும் VL மைனஸ் VCயும் 90 ஆங்கிள்ஸில் போகிறதுனால இது ரெண்டையும் ஒரு வெக்டராக நம்ம கன்சிடர் பண்ணி parallelogram யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ரிசல்ட்டிங் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி parallelogram law நம்ம அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கிற அந்த லைன் வந்து OE வெக்டார். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 5 வித் ரெஃபரன்ஸ் கரண்ட்டு. சரியா? ஐ கூட அது மேக் பண்ணுற ஆங்கிள் என்னென்னா 5 ஆங்கிளை வந்து மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ சொன்ன இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனாக பார்க்கணும். ஓகே, ஸோ நம்மளோட டயகனலில் போகிற அந்த OE அப்படிங்கிறதா ரிசல்ட்டிங் வோல்டேஜ் V. இந்த வோல்டேஜ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா parallelogram law வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி ஃபார்முலா கிடைச்சிருக்கோம், இந்த ரிசல்ட்டிங் வோல்டேஜ் V² அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு 2 சைடும் இருக்கிற அந்த வெக்டர் தட் இஸ் VR² plus VL minus VC the whole square plus 2VR VL minus VC into cos alphaன்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபாங்கிறது VRக்கும் VL minus VCயோட ஆங்கிள். இங்கே நமக்கு கிடைச்ச ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ cos 90 உங்களுக்கு 0 ஆகிடும். அந்த தேர்ட் டேர்ம் கேன்சல் ஆனால் ரிமைனிங் டேர்ம்ஸு நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். பாருங்கள், இங்கே ரிசல்ட்டிங் வோல்டேஜ் VM² is equal to VR² plus VL minus VC the whole square. அடுத்து ஓம்ஸ் லாவை இந்த இடத்த அப்ளை பண்ணுறோம். ஏன்னா V is equal to IR இல்லையா, அப்படி IRன்னு சொல்லும்போது VR² அப்படிங்கிறது IM into R the whole square plus VL IM into XL minus IM into XC the whole square. இப்போ இந்த 2 டேர்ம்ஸில் அதாவது ரூட்டுக்குள்ளே பாருங்கள் IM வந்து காமனாக இருக்குது. அதை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா, ஏன்னா நீங்கள் ரூட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தால் IM² வரும், அது ரூட்டை தாண்டி வெளியே வரும்போது ஜஸ்ட் IMன்னு கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் 4.46 which is equal to Vm by root over r square plus xl minus xc the whole square. இதுதான் வந்து இந்த சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்ஸிமம் கரண்ட்டு. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனில் நம்ம டிவைடில் இருக்கிற அந்த ரூட் அப்படிங்கிற டேர்முக்கு என்ன லெட்டர் கொடுக்குறோன்னா Z. அந்த Z அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த Z அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். impedance அப்படிங்கிறது as a effective opposition offered by the 3 component or LC containing in a single circuit. அதாவது இப்போ தனித்தனியாக ஒரு ரெசிஸ்டர் மட்டும் அதில் போகிற கரண்ட்டை ஆப்போஸ் பண்ணனா தட் இஸ் அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். At the same time, if an inductor opposes the current flowing through it, it is called a reactance. Capacitor oppose பண்ணாலும் அது reactance தான். பட் இந்த 3 காம்போனன்ட்ஸும் ஒரே சர்க்கியூட்டில் இருந்து கொடுக்குற ஆப்போசிஷன், ஏன்னா அதிகமாக இருக்கும் ஆப்போசிஷனு, 3 பேர் ஒன்றா சேர்ந்து எதுக்கும்போது எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இம்பிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து மின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தனித்தனியாக இருந்தால் மின் மறுப்பு, ஒன்றா சேர்ந்தால் மின் எதிர்ப்பு, இம்பிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ண Z. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக நமக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் ஆர்எல்சி அப்படிங்கிற 3 காம்போனண்ட் இருக்கிற ஒரு சர்க்கியூட்டில் ஒரு மேக்ஸிமம் கரண்ட்டு எதுக்கு ஈக்குவல்? IM is equal to VM by Zக்கு ஈக்குவல். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் Z-ஓட டேர்ம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த Z டேர்ம் வச்சு தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அதனால் இந்த ஃபார்முலாஸ் உங்கள் மைண்டில் ரொம்ப நல்லா பதிவு வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ கரண்ட் வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அப்ளைடு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண தான் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபேஸர் டயக்ராம் இருந்துச்சு இல்லையா? இந்த ஃபேஸர் டயக்ராமில் பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் OAE இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்து அந்த 5 வந்து என்னன்னு பார்க்குறோம். சரியா? அந்த ட்ரையாங்கிளை வந்து செப்பரேட்டாக கீழே கொடுத்தது தான் வோல்டேஜ் அண்ட் இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் when XL greater than XC. இது இம்பிடன்ஸ், அதாவது இண்டக்டிவ் சர்க்கியூட் இல்லையா? அதனால தான் XL greater than XCன்னு எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ட்ரையாங்கிளில் வோல்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து அது அப்படியே வந்து இம்பிடன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா OE அப்படிங்கிறது ரிசல்ட்டிங் வோல்டேஜ் இல்லையா? தட் இஸ் அ மேக்ஸிமம் வோல்டேஜ் VM. OAங்கிற லைனு கரண்ட்டோட ரெஃபரன்ஸ்லேயே போகிற வோல்டேஜ் இஸ் ட்ராப் அக்ராஸ் அ ரெசிஸ்டர். அண்ட் தென் நமக்கு இந்த சைடு, அதாவது OD, அதுதான் அதனோட ஆப்போசிட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் அ VL மைனஸ் VC. இது வந்து AEயோட அந்த மேக்னிடியூட் வேல்யூ. இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளிருந்து அப்படியே நம்ம இம்பிடன்ஸ் கொடுத்தோன்னா விஎம்ங்கிறது Z-ஆக கன்வெர்ட் ஆகும். VR Rன்னு கிடச்சிருக்கு. வோல்டேஜ் அப்படியே இம்பிடன்ஸாக மாறும்பொழுது XL மைனஸ் XC. இதில் நம்ம ஃபேஸ் ஆங்கிள் கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா tan phi. இப்போ tan phi அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் அப்படிங்கிறது ஃபைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைட், அட்ஜசன்ட்டுங்கிறது கீழே இருக்கிற அந்த பேஸ் லைன். ஸோ நம்மளோட கடைசி ஃபார்முலா என்ன ஆகுது? VL மைனஸ் VC பை VRன்னு கிடைக்கும். மறுபடியும் இந்த இடத்த ஓம்ஸில் அப்ளை பண்ணுங்கள். VL அப்படிங்கிறது IM இன்டூ XL மைனஸ் VCக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லும்போது IM இன்டூ XC பை IM இன்டூ Rன்னு கிடைக்கும். நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் கரண்ட், மேக்ஸிமம் கரண்ட்டு காமனாக இருக்கிறதுனால நீங்கள் நியூமரேட்டரில் அதை வெளியில் எடுத்து கீழே இருக்கிற டேர்மால் கேன்சல் பண்ணும்போது ஃபைனலாக நம்ம கிடைக்கிறது XL மைனஸ் XC பை R. ஸோ இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நெட் ரியாக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இண்டக்டர்லேருந்து கெப்பாசிட்டரை மைனஸ் பண்ணினதுனால தட் இஸ் அ நெட் ரியாக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். இதுதான் tan phi. இதிலேருந்து 5 மட்டும் வேணும் அப்படின்னா, இப்போ எதுக்கு 5 அப்படின்னா நம்ம தனித்தனியாக இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் பார்க்கும்போது அந்த கரண்ட்டோட ஈக்குவேஷனில் எப்படி போட்டிருப்பீங்க? சப்போஸ் நீங்கள் இண்டக்டர் பார்க்கும்போது I is equal to IM sin ஒமேகா t மைனஸ் π/2ன்னு போட்டிருப்பீங்க. அங்கே மீனிங் என்னென்னா வோல்டேஜ் விட கரண்ட் வந்து π/2 லேகிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த π/2ன்னு அங்கே நமக்கு கிடைச்சது தான் இங்கே நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோன்னா 5 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அந்த 5 அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரிசல்ட் படி இருக்கும். அதாவது XL மைனஸ் XC பை R என்னவா இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு அந்த ஆங்கிள் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் tan phi அப்படிங்கிறது தான் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் திஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். இந்த 4.48 ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம ஸ்பெஷல் கேஸ் வந்து கொடுக்கணும். அப்படி ஸ்பெஷல் கேஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது
நாம் எடுத்துகிட்டு, அதாவது இந்த கேஸில் நாம் சால்வ் பண்ணினது ஒரு இண்டக்டிவ் சர்க்கியூட்டுக்கு. இட் மே பி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருந்தால் என்ன அப்படின்னு வரும்பொழுது தான் ஸ்பெஷல் கேஸை அப்ளை பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட சர்க்கியூட் என்னவோ அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது எக்ஸல் கிரேட்டர் தேன் எக்ஸசி அப்படின்னா நம்ம கிடைக்கிற டேர்மு பாசிட்டிவாக கிடைக்கும். ஏன்னா எல்லு தான் அதிகமாக இருக்குன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கிடைக்கிற அந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ். அதே சமயத்தில் ஃபேஸ் ஆங்கிள் ஃபை அப்படிங்கிறதும் பாசிட்டிவ் தான். எப்படி வந்து ஃபை பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு ரெஃபரன்ஸ் கரண்ட்டுக்கு ரிசல்ட்டிங் வோல்டேஜ் பாருங்கள், அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து பாசிட்டிவ் ஆங்கிள் தான் கொடுக்கும். ஸோ இதனோட மீனிங் என்னென்னா, நமக்கு வோல்டேஜ் வந்து லீடிங்லேயும் கரண்ட் வந்து லேகிங்லேயே இருக்குது. இந்த லீடிங் லேகிங் அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கரண்ட்டோட ஈக்குவேஷன்ஸில் தான் செய்யணுமே தவிர வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸில் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம அப்ளைடு வோல்டேஜ் அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஏசி சர்க்கியூட் எடுத்துகிட்டு செப்பரேட்டாக பார்க்குற ஆர்எல்சி அண்ட் ஒரே சர்க்கியூட்டில் இருக்கிற இந்த ஆர்எல்சி டேர்மு எங்கே எடுத்துட்டாலும் அப்ளைடு வோல்டேஜ் அப்படிங்கிறது V = Vm sin ωt மட்டும்தான். அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே வரணும்னா கரண்ட்டோட ஈக்குவேஷன்ஸில் மட்டும்தான் வரணும். சரியா? கரண்ட்டில் வந்து -5னா வோல்டேஜ் லீடிங்னு நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் கேஸ் பாருங்கள். கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் இஸ் கிரேட்டர் தேன் தி இண்டக்டர். ஓகே, அப்போ அப்படி எடுக்கும் பொழுது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸசினா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த ஃபை அப்படிங்கிற ஆங்கிள் எங்கே இருக்குன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். எப்படி இருக்கும், இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ்க்கும் கெப்பாசிட்டர் லைன் விசி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்பிட்வீனில் தான் நீங்கள் ரிசல்ட்டிங் வோல்டேஜ் கொடுப்பீங்க. ஸோ அப்படி வரும்போது ஃபைங்கிற ஆங்கிள் கீழே வருதுனால இந்த ஆங்கிள் ஃபை இஸ் ஆல்சோ நெகட்டிவ். சர்க்கியூட் வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். இங்கே நமக்கு மீனிங் என்னென்னா கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? கரண்ட் லீடிங்னா வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக லேகிங்கில் போயிடும். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் கீழே கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷன் I = Im sin ωt + 5. அடுத்து நம்ம எடுத்துக்கிற தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு இண்டக்டர்லேயும் ஒரு கெப்பாசிட்டர்லேயும் ஈக்குவல் பொட்டென்ஷியல் வந்து ட்ராப் ஆகும்போது, ரெண்டுலேயுமே ஒரே பொட்டென்ஷியல் தான் ட்ராப் ஆகுது அப்படின்னா நம்மளோட சர்க்கியூட் என்னவாக இருக்குன்னா ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, இந்த ஃபேஸர் டயக்ராமில் நமக்கு அந்த ஃபிகரை வந்து ட்ரா பண்ணும்போது ஏரோவோட லென்த்து பாருங்கள், OB வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது இண்டக்டிவ் சர்க்கியூட்னால அப்படி ரெண்டுமே ஈக்குவல்னால் ரெண்டோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் Dங்கிற பாயிண்டில் VLலும் Cங்கிற பாயிண்டில் VC இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆனால் அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற ஒரே ஒரு டேர்ம் என்ன, VR மட்டும்தான். ஸோ அந்த 3 ஆப்போசிஷனில் நமக்கு 2 டேர்ம் வந்து கேன்சல் ஆகும்போது ரெசிஸ்டர் மட்டும்தான் ஆப்போசிஷனை கொடுக்கும். 2 ரிமைனிங் டேர்ம்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் கேன்சல் ஆகிடுது. அதனால தான் இந்த சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டுக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸில் இருக்கும். அந்த ωt கூட நீங்கள் கரண்ட்டோட ஈக்குவேஷன் எழுதும்போது எந்த ஒரு +or-5 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. Okay, so applied voltage V = Vm sin ωt and current I = Im sin ωt. இந்த 3 ஸ்பெஷல் கேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி சர்க்கியூட் அப்படிங்கிறது இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் அண்ட் வோல்டேஜ் எதில் லீடிங் லேகிங் அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கணும். ஆர்எல்சி செப்பரேட்டாக வர்றதும் இந்த இடத்த கம்பைனாக வர்றதையும் வச்சு எந்த இடத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நாம் பார்க்குற டாபிக் ரெசனன்ஸ் இன் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட். பேசிக்காக ரெசனன்ஸ் அப்படிங்கிறது 2 ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு டேர்மு. இதுக்கு முன்னாடி 3rd லெசன்ஸில் சைக்ளோட்ரான் படிக்கும்போது அங்கே நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் அங்கே வந்து சைக்ளோட்ரானில் பாசிட்டிவ் அயான் வந்து சர்க்குலர் பாத்தில் ரொட்டேஷன் எடுக்கிறதுனால கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது ரெசனன்ஸ் கிடைச்சிருக்கும். தென் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டைப் ஆஃப் ஆசிலேஷனோட எண்டிங்கில் வந்து ரெசனன்ஸை படிச்சிருப்போம். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ரெசனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம அப்ளைடு சோர்ஸ்லேருந்து வோல்டேஜ் ப்ரொவைட் பண்ணுறோம், அதே சமயத்தில் அங்கே ஃப்ரீக்வன்சியும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அதனாலேயும் நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து சர்க்கியூட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் அப்ளைடு ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கொடுக்குற அந்த அப்ளைடு ஃப்ரீக்வன்சியும் சர்க்கியூட்டு கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆனால் இங்கே ரெசனன்ஸு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரெசனன்ஸ் சமயத்தில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கரண்ட் அண்ட் த சர்க்கியூட் ரீச்சஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? கரண்ட்டு மேக்ஸிமத்துக்கு போகும். பாருங்கள், சர்க்கியூட்டுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் சர்க்கியூட்.
அந்த நேரத்தில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பேருனா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட் வந்து மேக்ஸிமம் போகுது. ஸோ இந்த இடத்த ஏன் கரண்ட்டு மேக்ஸிமத்துக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது யோசிங்க, எப்போ வந்து கரண்ட்டு மேக்ஸிமத்துக்கு போகும்? அங்கே இருக்கிற ஆப்போசிஷன் குறைஞ்சா கரண்ட்டு மேக்ஸிமத்துக்கு போகும். நமக்கு எப்போ வந்து ஆப்போசிஷன் குறையும்? அதாவது 3 பேரும் இருக்கிறாங்கன்னா இம்பிடன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அதில் 2 பேர் வந்து கொடுக்குற ஆப்போசிஷன் குறைஞ்சு அந்த ரெசிஸ்டர் மட்டும் ஆப்போசிஷனை கொடுக்குது அப்படின்னா கரண்ட் ரீச்சஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ அந்த ரெண்டும் கொடுக்குற அந்த ஆப்போசிஷன் வந்து நமக்கு எலிமினேஷன் ஆகணும் அப்படின்னா போத் த கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் ப்ரொடியூசஸ் த சேம் ரியாக்டன்ஸ் வேல்யூ. இங்கே மீனிங் என்னென்னா XL ஈக்குவல் டு XC. இந்த ரெண்டோட ரியாக்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஃபேஸர் டயக்ராமில் பார்த்தது போல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டேர்ம்ஸில் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு சர்க்கியூட் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக மாறும். ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக மாறினா கரண்ட் வந்து மேக்ஸிமத்துக்கு போகும். அந்த சமயத்தில் அந்த சர்க்கியூட்டு கொடுக்குற ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். அதாவது ஈக்குவேஷன் 4.50 ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து ரிவர்ஸில் கொண்டு போகிற மாதிரி நம்ம ஈக்குவேஷனை இந்த இடத்த பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற டேர்ம் என்னென்னா XL ஈக்குவல் டு XC. இது வந்து ரியாக்டன்ஸு. இதுக்கு நம்ம ஈக்குவலாக கொடுக்குற டேர்ம் ωL ஈக்குவல் டு 1/ωc. ஒமேகாவை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா ω² is equal to 1/LC. ஃப்ரம் தட் ஒமேகா is equal to 1/√LCன்னு கிடைக்கும். இது வந்து ரெசனன்ட் அட் அ சீரியஸ் ரெசனன்ஸில் நம்ம கொடுத்த கண்டிஷன். இப்போ அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம், ஒமேகா is equal to 2πfன்னு எழுதுவோம். அதிலிருந்து ஃப்ரீக்வன்சி F is equal to ω/2π. இந்த இடத்த ஒமேகா பாருங்கள் 1/√LC இல்லையா, அதே சப்ஸ்டியூட் பண்ணும்போது FR, தட் இஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி is equal to 1/2π into LCன்னு கிடைக்கும். இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அதாவது 4.49 ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அது எப்போ நடக்குது அப்படின்னா XL is equal to XCங்கிற கண்டிஷனில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அதனால தான் அந்த 4.50 ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ் இன் RLC சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். XL and XC or frequency dependent. அது frequency depend பண்ண இருக்கிறதுனால the resonance condition XL is equal to XC can be achieved by varying the frequency of the applied voltage. நம்ம applied voltageோட frequency-யை வேரி பண்ணும் பொழுது தான் இது கிடைக்கும். ஏன்னா நம்ம அப்ளைடு ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்ணனா ரெசனன்ஸ் கிடைக்காது. அப்ளைடு ஃப்ரீக்வன்சி நீங்கள் வேரி பண்ணிகிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் அப்ளைடு ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் சர்க்கியூட்டு கொடுக்குற ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 4.50 ஈக்குவேஷன் இருக்குல்ல, கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்த XL is equal to XCனா என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நமக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா XL ஈக்குவல் டு XC. இந்த ரியாக்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற இம்பிடன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இம்பிடன்ஸு மினிமம், இம்பிடன்ஸ் குறைஞ்சதுன்னா கரண்ட் ரீச்சஸ் தி மேக்ஸிமம். தேர்டு பாயிண்ட்டு கரண்ட் மேக்ஸிமம். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லலாம், கரண்ட்டை மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கியூட் பிஹேவ்ஸ் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஓகே, சர்க்கியூட் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருந்தால் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆர் இன் ஃபேஸ். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு இடையில் இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் 0வாக இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸை இந்த இடத்த மைண்டில் வச்சுக்கணும். அட் ரெசனன்ஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து XL is equal to XC, இம்பிடன்ஸ் மினிமம், கரண்ட் மேக்ஸிமம், ரெசிஸ்டிவ் சர்க்கியூட், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆர் இன் ஃபேஸ். ஓகே, ரைட்டு. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் அ சீரியஸ் ரெசனன்ஸ். இதில் நடக்கிற எஃபெக்ட் அப்படிங்கிறது மேலே சொன்ன விஷயங்கள் தான். அது நம்ம இம்பிடன்ஸ் மினிமம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவேஷனை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். செகண்ட் லைன், impedance of the circuit is minimum and is equal to resistance of the circuit. ரெசிஸ்டர் மட்டும் இருந்தால் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்னு சொல்கிறோம் இல்லையா, அதனோட ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இம்பிடன்ஸு குறைஞ்சிருது. 3 பேர் கொடுத்த ஆப்போசிஷன் 2 பேர் எலிமினேட் ஆகிட்டு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி சர்க்கியூட்டும் மாறிடுது. ஓகே, அது எப்போ அச்சீவ் ஆகுது அப்படின்னா சின்ஸ் XL is equal to XC. ஏன்னா ரெசனன்ஸ்னாவே இப்போ தான் நடக்கும். இப்படி ஒரு கண்டிஷனை போட்டுட்டா நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண அந்த Z அப்படிங்கிற டேர்மில் பாருங்கள், XL மைனஸ் XC அந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடுனா 2 ஈக்குவல்னு சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் Z is equal to √R² கிடைக்கும், which is equal to R. இப்போ Z எதுக்கு ஈக்குவல்னா Rக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்படி Rக்கு ஈக்குவலான நம்மளோட ஈக்குவேஷன் மேக்ஸிமம் கரண்ட் IM is equal to VM/Rன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஒரு சர்க்கியூட்டில் இருக்கிற மேக்ஸிமம் கரண்ட் என்ன அப்படின்னா
Vm/R தான், Vm/Zன்னு சொல்லக்கூடாது. சரியா? இந்த ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மேக்ஸிமம் கரண்ட் அட் சீரியஸ் ரெசனன்ஸ் இஸ் லிமிட்டட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட். ரெசனன்ஸில் கரண்ட் அதிகமாக இருக்கிற சமயத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கிட்ட இருக்குன்னா ரெசிஸ்டர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸ்மாலர் த ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டர் தி கரண்ட். அப்படி கரண்ட் அதிகமாக இருக்குன்னா அந்த சர்க்கியூட்டுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்னஸும் அதிகமாக இருக்கும். ஷார்ப்னஸ் அதிகம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு, அதாவது டிவி அண்ட் ரேடியோவில் நான் சொல்கிறேன், எந்த ஸ்டேஷனை வந்து நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக நமக்கு வந்து எக்ஸப்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதனால் இந்த சர்க்கியூட்டை வேறு எப்படி சொல்லலாம்? எக்ஸப்டார் சர்க்கியூட், அதாவது ஏற்பி சுற்று அப்படின்னு சொல்லலாம். ரெசனன்ஸ் சர்க்கியூட்டுன்னு சொல்லலாம், எக்ஸப்டார் சர்க்கியூட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசனன்ஸ் கர்வ் கரண்ட்டுக்கும் அப்ளைடு ஃப்ரீக்வன்சிக்கும் பிட்வீனில் ட்ரா பண்ணினது. இந்த இடத்த டிபெண்ட் டேர்ம் அப்படிங்கிறது கரண்ட்டு, அதனால தான் அது ஒய் ஆக்சஸில் இருக்குது. இண்டிபெண்ட்டாக இருக்கிற டேர்ம் வந்து எப்போவுமே நம்ம எக்ஸில் எடுத்துப்போம். அப்ளைடு ஃப்ரீக்வன்சி நாம் அப்ளைட் பண்ணுறது தட் இஸ் இண்டிபெண்ட்டாக, ஸோ அது வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. பேசிக்காக அந்த கிராஃபோட ஸ்டார்டிங்கில் ஆரிஜின் ஓவிலேருந்து பாருங்கள், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். பட் ஒரு பர்டிகுலர் அப்ளைடு ஃப்ரீக்வன்சிக்கு கரண்ட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. அந்த மேக்ஸிமத்துக்கு அடுத்து ஒரு டாட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பிறகு பாருங்கள், இஃப் ஆர் இன்க்ரீஸிங் தி அப்ளைட் ஃப்ரீக்வன்சி பட் கரண்ட் அண்ட் த சர்க்கியூட்டஸ் டிக்ரீசஸ். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது அதுக்கு மேலே. நீங்கள் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஃப்ரீக்வன்சியும் கரண்ட்டும் ப்ரப்போர்ஷனலில், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட்டு வந்து குறைஞ்சிரும். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்து. ஓகே, அந்த பீக் பாயிண்டில் கரண்ட் மேக்ஸிமம், ரெசிஸ்டன்ஸ் மினிமம், அதுக்கு இன்பிட்வீனில் கீழே ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்டில் ஆர் வந்து அதிகமாக இருக்கும், கரண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். இது ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் மாதிரி தானே வரும். ஸோ இந்த ரெசனன்ஸ் கர்வும் இம்பார்ட்டன்ட், இதுவும் நீங்கள் பார்க்கணும். அடுத்ததான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆர்எல்சி ரெசனன்ஸ் சர்க்கியூட். இதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெயினாக இந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டம்ஸ். இந்த ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டத்தில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனை வந்து டியூன் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ரிமோட் அப்படின்னா நம்ம அந்த ரிமோட் மூலமாக எந்த சேனல்ஸை சேஞ்ச் பண்ணமோ அதில் அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணி சேனலை மாற்றிக்கிறோம். ரேடியோவில் பாருங்கள், அந்த டியூனர் இருக்கும், டியூனரை வந்து நீங்கள் டர்ன் பண்ணும் பொழுது நம்ம வேணுங்கிற ஸ்டேஷனை வந்து நம்மளால் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டனை சேஞ்ச் பண்ணும்போது, டியூனரை மாற்றும் போதோ என்ன நடக்குது அப்படின்னா கெப்பாசிட்டரோட அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. நீங்கள் ஒரு எஃப்எம்மில் அல்லது இதில் டியூனரை டர்ன் பண்ணாவே அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இன்டெரக்டாக அதுதான் மீனிங். அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிவி அண்ட் ரேடியோ சிஸ்டத்தோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது அது என்ன பண்ணுது, அது மேலே ஆண்டனா இருக்கு இல்லையா, அந்த ஆண்டனாவோட அந்த பாயிண்டில் ஆல் ஸ்டேஷன்ஸ் ஆர் அவைலபிள். நாம் டியூன் பண்ணும்போது எந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ஸ்டாப் பண்ணி நிறுத்துகிறோமோ அந்த ஃப்ரீக்வன்சியும் அங்கே இருக்கிற அந்த ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது நாம் எந்த ஸ்டேஷனை பார்க்கணும் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை ரிசீவ் பண்ணி கொடுக்கும். அதுதான் டிவி அண்ட் ரேடியோவில் இந்த ரெசனன்ஸ் சர்க்கியூட்டோட வேலை. ஓகே, அதுதான் நமக்கு அந்த செகண்ட் பேராகிராஃபில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. The tuning is commonly achieved by varying capacitance of a parallel plate to variable capacitor, thereby changing the resonant frequency of the circuit. When the resonant frequency is nearly equal to frequency of a signal of the particular station, the amplitude of the current and the circuit is maximum. அதனால் என்ன ஆகுதுன்னா சிக்னல் ஆஃப் தட் ஸ்டேஷன் அலோன் இஸ் ரிசீவ்டு. நம்ம எந்த டியூன் பண்ணி ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த ஃப்ரீக்வன்சியும் ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது அந்த சிக்னல் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டத்தில் ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இந்த நோட் அப்படிங்கிறது பாருங்கள். The phenomenon of electrical resonance is possible when the circuit contains both L and C. Only then the voltage across L and C cancel one another when VL and VC are 180 out of phase and the circuit becomes purely resistive. This implies that resonance will not occur in RL and RC circuit. உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன். நம்ம ஃபேஸர் டயக்ராமில் பார்த்த கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்ல வர்றாங்க. எப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் பாசிபிள் அப்படின்னா ஆர்எல்சி இந்த 3 காம்போனண்ட்டும் எந்த ஒரு சர்க்கியூட்டில் இருக்கோ அங்கே மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸு பாசிபிள்.
ஆர் எல் மட்டும் இருக்கிற ஒரு சர்க்கியூட்லேயோ ஆர் சி மட்டும் இருக்கிற சர்க்கியூட்லேயோ இது பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லுக்கும் சிக்கும் இன்பிட்வீனில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ரெண்டு வோல்டேஜோட ஃபேஸ் ஆங்கிளும் 180 இருக்கணும். ஃபேஸர் டயக்ராமில் அப்படி இருந்தால் தானே கேன்சல் ஆகுது. அந்த 180 ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டுமே சர்க்கியூட்லேருந்து எலிமினேஷன் கான்செப்டை எடுத்து ரெசிஸ்டர் மட்டும் ஆப்போசிஷன் கொடுக்குற மாதிரி வரும். அப்போ தான் கரண்ட்டு மேக்ஸிமத்துக்கு போகும், சர்க்கியூட் வந்து ரெசனன்ஸில் இருக்கும். சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். அடுத்து நம்ம பார்க்குறது குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் கியூ ஃபேக்டர். இந்த குவாலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு சர்க்கியூட் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்னஸாக இருக்குது அப்படிங்கிற டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். இது ஒரு ஃபேக்டர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து ரெண்டு டேர்ம்லேயும் டைமென்ஷன் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ அது ரெண்டு யூனிட்டும் கேன்சல் ஆனால் நோ டைமென்ஷன், அதாவது நோ யூனிட். குவாலிட்டி ஃபேக்டருக்கு யூனிட்டு கிடையாது. எப்போது இந்த சர்க்கியூட் வந்து ரொம்ப ஷார்ப்னஸாக இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம ரேடியோ சிஸ்டமாக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஷனை வந்து டியூன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து அக்செப்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அதனோட குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி அந்த சமயத்தில் சர்க்கியூட் வந்து ரெசனன்ஸ் சர்க்கியூட்டாக மாறி கரண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். கரண்ட் வந்து ஒரு சர்க்கியூட்டில் அதிகமாக இருக்குன்னா அது ஓம்ஸ் லா படி என்னாகும், அங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜும் அதிகமாகும். இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எதுக்கு ரெண்டு இடையில பார்க்குறோம், அந்த இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் இடையில எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். கரண்ட் அதிகமாக அதிகமாக அங்கே ட்ராப் ஆகிட்டு வர வோல்டேஜும் அதிகமாகும் போது எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ இங்கே கிடைக்காது. சரியா? அதனால தான் நமக்கு இங்கே ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கிறோம், Q factor is equal to voltage across L RC at resonance by applied voltage. ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஒரு இண்டக்டர்லேயோ ஒரு கெப்பாசிட்டர்லேயோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்குது, நாம் கொடுத்த வோல்டேஜ் என்ன, இது ரெண்டுக்கும் எடுக்கிற ரேஷியோ தான். பாருங்கள், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னாவே அங்கே வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம கொடுக்குற வோல்டேஜை விட கண்டிப்பாக ட்ராப் ஆன வோல்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு Q ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் டேர்மாக கிடைச்சிருது. இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படி கொண்டு வரும் பொழுது Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போது நம்ம எடுத்துக்கிறது எல்லுக்கும் கிராஸில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்து ஈக்குவேஷனை கொண்டு வர போகிறோம். வோல்டேஜ் அக்ராஸ் எல் அப்படின்னாவே அது VL, அது எதுக்கு ஈக்குவல்னா I இன்ட்டு ஆர் தான். இங்கே ஆர் அப்படிங்கிறது இண்டக்டரோட ரியாக்டன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த லெட்டர் XL, IM இன்ட்டு XL பை IM இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். கரண்ட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகும்போது நம்மளோட ஈக்குவேஷன் XL பை ஆர். XL அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஒமேகா எல்லுக்கு ஈக்குவல். ஸோ ஒமேகா எல் பை ஆர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அதுவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு L பை ஆர் இன்ட்டு √LC. அடுத்தது நியூமரேட்டரோட எல்லு வந்து ரூட்டல் இன்ட்டு ரூட்டல் எழுதி கேன்சல் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு √LCன்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் வந்து இண்டக்டரை வச்சு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நம்ம கெப்பாசிட்டர் அப்ளை பண்ணும்போதும் ஈக்குவேஷன் 4.52 இன்கேஸ் ஆஃப் கெப்பாசிட்டருக்கு எப்படி கிடைச்சிருக்கும், IM இன்ட்டு XC பை IM இன்ட்டு ஆர், XC பை ஆர்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் XC வந்து 1/ωc, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/ωc இன்ட்டு ஆர். ஒமேகாவுக்கு ஈக்குவேஷன் 1/√LCன்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் உங்களுக்கு √LC பை சம்திங் அந்த சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக ஆன்சர் கிடைக்கிற மாதிரி வந்துடும். சரியா? நீங்கள் இது போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து அந்த லாஸ்ட் சொல்கிற பேராகிராஃபில் the physical meaning of this Q factor indicates the number of time the voltage drop across the L or C is greater than the applied voltage. அதாவது நாம் கொடுக்குற வோல்டேஜை விட எவ்வளோ டைம்ஸ் எல்லுக்கும் சிக்கும் இடையில வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுற டேர்மு தான் குவாலிட்டி ஃபேக்டர். அந்த டேர்ம் வந்து உங்களுக்கு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 10 to 100 இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கியூட் வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்னஸான சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க. ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது வேறு எப்படி சொல்லலாம்னா எக்ஸப்டார் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்டார் சர்க்கியூட்னா ஏற்பி சுற்று. அந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு வந்து கேட்குற அல்லது பார்க்குற அந்த ஸ்டேஷனை வந்து அது டியூன் பண்ணி கொடுக்குற திறமை அதுக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அதை மெஷர் பண்ணுற டேர்மு தான் இங்கே குவாலிட்டி ஃபேக்டர். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது 2 மார்க்கில் குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுறதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான்.
அடுத்ததாக இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க. எப்போவுமே பாருங்கள், இப்போ 6 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தியரியை வந்து படிக்கிறத விட நிறைய ப்ராப்ளம் அது ஓரியன்டாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் அந்த கான்செப்டை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களால் தியரியும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள் சம் 4.22. Find the impedance of a series RLC circuit if the inductive reactance, capacitive reactance and resistance are something respectively. Also calculate the phase angle between voltage and current. ஸோ கொடுத்துருக்கிற ஒரு காம்பனண்ட்டோட ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு இம்பிடன்ஸ் கேட்குறாங்க அண்ட் தென் ஃபேஸ் ஆங்கிள் ஃபை வந்து என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இம்பிடன்ஸ் அப்படிங்கும்போது ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தது தான். கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம எடுத்த ஒரு டேர்ம்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது we can get Z is equal to 50 ஓம்னு கிடைக்கும். அவ்வளோ இம்பிடன்ஸ் இருக்குது. ஃபேஸ் ஆங்கிளுக்கு அதனோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது tan phi is equal to 1.33, then phi is equal to tan inverse of 1.33. இந்தோட ஆன்சர் வேணும்னா நம்ம புக்கோட எண்டிங்கில் இருக்கிற அந்த லாகரிதமிக் டேபிள் காலத்தில் நேச்சுரல் டான்ஜென்ட்டில் போயிட்டு 1.33 ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக என்ன டிகிரிஸ் இருக்கோ அதுதான் ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ 5 is equal to 53.1 டிகிரின்னு கிடைக்கும். இதுலேயும் பாருங்கள், since the phase angle is positive, voltage leads current by 53.1 degree for this inductive circuit. 5 வந்து பாசிட்டிவில் கிடைச்சதுனால சர்க்கியூட் வந்து இண்டக்டிவ் சர்க்கியூட். அப்படின்னா மீனிங் என்னென்னா வோல்டேஜ் தான் முன்னாடி போயிட்டுருக்கும், கரண்ட் வந்து லாகிங்கில் இருக்கும். அதுக்கடுத்து கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் சம் 4.23. A 500 microhenry inductor, then 80 by pi square picofarad capacitor and 628 ohm resistor are connected to form a series RLC circuit. Calculate the resonant frequency and Q factor of this circuit at resonance. ஸோ கொடுத்துருக்குற இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும், Q ஃபேக்டர் என்னன்னு பார்க்கணும். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு இண்டக்டரை வச்சு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. F is equal to 1/2 pi root LC. ஸோ கொடுத்துருக்குற எல்லா டேர்ம்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து 2500 கிலோ ஹெர்ட்ஸ்னு கிடைக்குது. இது அதனோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. குவாலிட்டி ஃபேக்டருக்கு இண்டக்டரை வச்சு சொன்னதுனால ஒமேகா எல் பை ஆர். நீங்கள் கெப்பாசிட்டருக்கு போட்டிங்கன்னா 1/ωc இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். எந்த ஃபார்முலா வேணாலும் போடலாம். போடும்போது குவாலிட்டி ஃபேக்டர் வந்து எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 12.5 சம்திங். பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, குவாலிட்டி ஃபேக்டர் வந்து பிலோ 10 அப்படின்னா சர்க்கியூட் வந்து ஷார்ப்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. 10 to 100 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் அந்த குவாலிட்டி ஃபேக்டர் கொடுப்பாங்க, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V is equal to 10 sin 3 pi into 10 to the power 4t volt at 0 second, 50 microsecond and 75 microsecond. ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜோட அந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த 3 செகண்ட்ஸுக்கு அங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக்காக ஈக்குவேஷனோட இது V is equal to 10 sin 3 pi into 10 to the power 4t. t 0ன்னு போட்டிங்கன்னா அங்கே சைன் வர்றதுனால எல்லாமே 0 ஆகிடும். சைன் 0 வோல்ட்டு, 0 செகண்ட்ஸில் 0 வோல்ட்டு. தென் 50 மைக்ரோ செகண்ட்ஸில் எவ்வளோ வோல்ட்டு? t is equal to 50 மைக்ரோ. அந்த கடைசி இருக்கிற டீக்கு 50 into 10⁻⁻6 போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ரேடியனை டிகிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணும்போது -10 வோல்ட்டுன்னு கிடைக்கும். அதே போல் 75 மைக்ரோ செகண்ட்ஸ் போட்டால் நம்ம கிடைக்கிற ஆன்சர் 7.07 வோல்ட்டுன்னு கிடைக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து 4.25. The current in an inductive circuit is given by, கரண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த வோல்டேஜ் அக்ராஸ் இட் இஃப் த இண்டக்டன்ஸ் இஸ் 40 மில்லிஹென்ரி. கரண்ட் வந்து என்னென்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். எப்போன்னா இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 40 மில்லிஹென்ரியாக இருக்கும்போது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு ஈக்குவேஷனை எழுதணும். சரியா? இந்த ப்ராப்ளத்தில் எல்லோட வேல்யூ, கரண்ட் ஈக்குவேஷன் I இதெல்லாம் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்கும்போது நமக்கு ஜென்ரலாக ஈக்குவேஷன் என்னென்னா V is equal to Vm sin ωt தான். இந்த சர்க்கியூட்டை பாருங்கள், V is equal to Vm அப்படின்னு சொல்லும்போது V is equal to I into R. ஆருங்கிறது எக்ஸல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸல் வந்து என்னென்னு பார்க்கணும். அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா தட் இஸ் ஒமேகா எல்.
அது வந்து 8 ஓம். அதுலேருந்து Vm is equal to Im into XL which is equal to 2.4 volt. இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது ஒரு இண்டக்டிவ் சர்க்கியூட் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கிறதே இண்டக்டிவ் சர்க்கியூட் தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ கரண்ட்டை விட இது வந்து π/2 ஆங்கிள் லீடிங்கில் போயிட்டுருக்கோம். நம்ம எப்படி சொல்லலாம், கரண்ட்டில் வந்து -π/2ன்னு போட்டாலும் சரி, இண்டக்டரில் வந்து +π/2ன்னு போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜோட ஈக்குவேஷனில் +90 போட்டுக்கிறோம். ஏன்னா கொடுத்துருக்குற அந்த கரண்ட்டோட ஈக்குவேஷனில் -40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டிகிரி அங்கே மென்ஷன் பண்ணினதுனால நம்ம வோல்டேஜில் வந்து +90 டிகிரி போட்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னாகும், V is equal to 2.4 sin 200t minus 40 degree plus 90. இந்த +90 வரதுனால கடைசி ரிசல்ட்டில் +50 டிகிரி அப்படின்னும் கிடைக்கும். மற்றதெல்லாம் ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த டேர்ம்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளம் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது ஏற்கனவே இருக்கிற தியரியோட கான்செப்டை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து தமிழ் வழி மாணவர்களுக்கு இப்போது இந்த கிளாஸில் நாம் பார்க்குறது ஆர்எல்சி தொடர் சுற்று, அதனோட கண்டினியூஸாக இருக்கிற அந்த குவாலிட்டி ஃபேக்டர் இது வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்எல்சி தொடர் சுற்று அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், கொடுத்துருக்கிற ஒரு ஏசி சுற்றில் ஒரு மின் தூண்டி, மின் தடையாக்கி, மின் தேக்கி, இது மூணையும் ஒரு தொடரிணைப்பாக எடுத்துக்கணும். தொடரிணைப்பு அப்படின்னு சொல்லும்போதே இங்கே வந்து மின்னோட்டம் மாறிலியாக இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு மாறும். ஸோ நம்ம கொடுக்குற அப்ளைடு வோல்டேஜ் அப்படிங்கிறது, செலுத்தப்பட்ட மாறுதிசை மின்னழுத்தம் அப்படிங்கிறது V is equal to Vm sin ωt. மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கறதுனால சர்க்கியூட்டில் வர கரண்ட்டு ஸ்மால் ஐங்கிற கரண்ட்டு சர்க்கியூட்டில் போகுது. அந்த கரண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற அந்த 3 காம்போனண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தொடர் சுற்றில் வந்து கரண்ட்டு கான்ஸ்டன்ட்டு. ஒரு காம்போனண்ட்டுக்கும் குறுக்க எனக்கு மின்னழுத்த வேறுபாடு உண்டாகும். அது ஆருக்கு குறுக்க விஆர்னும், எல்லுக்கும் குறுக்க விஎல்னும், சிக்கும் குறுக்க வந்து விசின்னும் கிடைக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே ஒரு மின் தடையாக்கி அப்படிங்கிறது அதனோட மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே வந்து எந்த ஒரு கட்ட வேறுபாடும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பீங்க. அடுத்தது ஒரு மின் தூண்டி அப்படிங்கிறது மின்னோட்டத்தை விட அதனோட மின்னழுத்தம் π/2 கட்டத்தில் முன்னாடி போகும்னு படிச்சிருப்பீங்க. மின் தேக்கி அப்படிங்கிற கெப்பாசிட்டர் கரண்ட்டை வந்து லீடிங்கில் கொடுத்துக்கிட்டே இருக்கும், மின்னோட்டம் தான் முன்னோக்கி செல்லும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்டை இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கட்ட விளக்கப்படத்தில் நம்ம ட்ரா பண்ணணும். அப்படி கட்ட விளக்கப்படத்தில் கொடுக்கும்போது கரண்ட்டு அப்படிங்கிறத வந்து ஒரு பொதுவான ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ஒரு மின் தடையாக்கியில் எந்த மாதிரி மின்னழுத்த வேறுபாடு இருக்குது, மின் தேக்கியில் எப்படி இருக்குது, மின் தூண்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஆதி புள்ளி அப்படிங்கிறது O, அந்த பாயிண்ட்லேருந்து A அப்படிங்கிற OA இந்த வெக்டரில் இருக்கிற அதாவது இந்த கரண்ட் அப்படிங்கிறது க்ரீன் கலர் லைன் தான். அந்த க்ரீன் லைன்லேயே எனக்கு மின் தடையாக்கியில் எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடு இருக்குன்னா VR, மின் தூண்டில் இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு VL, மின் தேக்கிக்கு குறுக்கே உருவான மின்னழுத்த வேறுபாடு VC. ஸோ இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற சுற்றானது ஒரு மின் தூண்டி சுற்று, சரியா, இண்டக்டிவ் சுற்று அப்படிங்கிறதுனால இந்த இடத்த கெப்பாசிட்டரோட அந்த வேல்யூவை இண்டக்டரோட வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணால் VL மைனஸ் VC. இப்போ நமக்கு இருக்கிற அந்த 2 மின்னழுத்தங்கள் VRும் VL மைனஸ் VCயும் தான். இதை ரெண்டையும் வெக்டரோட இணைகர விதியை பயன்படுத்தி மூலைவிட்டம் OE அப்படிங்கிறத ட்ரா பண்ணும்போது அந்த OEங்கிற மூலைவிட்டம் தான் அங்கே இருக்கிற ஒரு கடைசி தொகுப்பயன் மின்னழுத்தம், அதாவது RLC 3 சேர்ந்து எனக்கு எவ்வளோ மின்னழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த Vங்கிற டேர்ம் தான். இது வந்து கரண்ட்டு கூட ஏற்படுத்துகிற கோணம் அப்படிங்கிறது 5க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் என்ன, அந்த கோணம் என்ன, அது ரெண்டையும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற தியரி எல்லாமே நம்ம அந்த ஃபிகர் ட்ரா பண்ணும்போது என்ன கான்செப்ட் சொன்னமோ அதுதான் இருக்குது. அது நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் கரண்ட்டு கொண்டு வர அந்த ஈக்குவேஷன் டெரிவேஷன் அப்படிங்கிறது இஸ் காமன் ஃபார் போத் த மீடியம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லும் போதே கண்டிப்பாக லெசன் பண்ணியிருக்கணும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனில் Z அப்படிங்கிறது மின் எதிர்ப்பு, இம்பிடன்ஸ் அப்படின்னா RLC, இது 3ம் சேர்ந்து கொடுக்குற ஒரு பயனுறு மின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது VIக்கு இருக்கிற அந்த கட்ட கோணம், தட் இஸ் tan phi அப்படிங்கிறதுக்கு ஈக்குவேஷன். இந்த tan phiயோட ஈக்குவேஷனை வந்து எழுதி முடித்த பிறகு 3 ஸ்பெஷல் கேஸ் என்னன்னு சொல்லணும். XL greater than XCனா இது வந்து என்ன சுற்று அப்படின்னா மின் தூண்டி சுற்று.
லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது மின் தேக்கி சுற்றா இருக்கும். ரெண்டும் சமமாக இருந்தால் மின் தடையாக்கி சுற்றா இருக்கும். ஸோ அதற்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதுவும் பாருங்கள். ஓகே, அடுத்தது தொடர் ஆர்எல்சி சுற்றில் ஒத்ததிர்வு. இந்த ஒத்ததிர்வு அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் சொன்னது போல தான். எப்போ வந்து எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி அப்படின்னு வருதோ அந்த சமயத்தில் அந்த சுற்றில் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். கரண்ட் அதிகமாக போனாவே நாம் கொடுக்குற, அதாவது செலுத்துகிற ஒரு அதிர்வெண்ணும் அந்த சுற்றில் ப்ரொடியூஸ் ஆகிற அதிர்வெண்ணும் சமமாக இருந்தால் அந்த சுற்று வந்து பெரும மின்னோட்டத்தை அனுமதிக்கும் சுற்றாக இருக்கும். அதனால் அந்த சுற்றுக்கு என்ன பேருனா மின் ஒத்ததிர்வு சுற்று அப்படின்னும், அங்கே இருக்கிற அந்த மின் மூலத்தோட அதிர்வெண்ணுக்கு ஒத்ததிர்வு அதிர்வெண் அப்படின்னும் பேர். அந்த அதிர்வெண் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஈக்குவேஷனை வந்து ட்ரா பண்ணும்போது, ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணும்போது எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சிங்கிற கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒத்ததிர்வு அதிர்வெண் அப்படிங்கிறது FR is equal to 1/2π√LCன்னு கிடைக்கும். அடுத்ததான் இந்த தொடர் ஒத்ததிர்வின் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது Z வந்து ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஒரு டேர்னை வந்து இங்கே கொண்டு வந்து கரண்ட் எப்படி மேக்ஸிமமாக இருக்குது, எப்படி வந்து அங்கே மின் எதிர்ப்பு சிறுமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட்டு. Z is equal to R அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும், XL is equal to XCங்கிற கண்டிஷனில் கிடைக்கும். அப்போ அந்த சுற்றில் இருக்கிற பெரும மின்னோட்டம் IM is equal to VM/Rன்னு கிடைக்குது. அதற்கு நிகராக கொடுத்துருக்கிற ஒத்ததிர்வு வளைகோட்டில் அதிர்வெண் அப்படிங்கிறது சார்பு அற்ற ஒரு மாறிலி, I அப்படிங்கிறது சார்புள்ள ஒரு மாறிலியாக இருக்குது. ஸோ சார்பு அற்றதை எக்ஸ்லையும் ஐயை வந்து ஒய்லையும் எடுத்துகிட்டு ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறாங்க. அதனோட கான்செப்டில் ஒரு குறிப்பிட்ட செலுத்தப்பட்ட அதிர்வெண்ணிற்கு சுற்றில் மின்னோட்டம் பெரும மதிப்பை அடையும். மின்னோட்டம் பெருமம்னா குறைவான ஆர் மதிப்பு இருக்கும், அதுக்கும் கீழே இருக்கிறதுல ஆர் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது மின்னோட்டம் குறைஞ்சிரும். எப்படி பார்த்தாலும் அந்த தொடர் அதிர்வெண்ணிற்கு, ஒத்ததிர்வு அதிர்வெண்ணிற்கு மேலே வந்து அதிர்வெண் அதிகமானாலும் கூட மின்னோட்டமானது சுற்றில் குறையும். அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதனோட பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போதே எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா டிவி மற்றும் ரேடியோ. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்தில் நம்ம அந்த குறிப்பிட்ட சேனலை வந்து ரிசீவ் பண்ணுற இடத்த நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஒத்திசைவு சுற்றுகள் டியூனிங் சர்க்கியூட்டில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம், தெளிவாக பாருங்கள். இந்த குறிப்பு அப்படிங்கிறதுல மின் ஒத்ததிர்வு நிகழ்வு அப்படிங்கிறது எங்கே மட்டும் சாத்தியம் அப்படின்னா RLC இந்த 3 காம்போனண்ட்டும் எந்த ஒரு சர்க்கியூட்டில் இருக்கோ அங்கே மட்டும்தான் சாத்தியம். அப்படி இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணிற்கு உங்களுக்கு அந்த எல்லுக்கும் சிக்கும் இடையில் உருவாகிற அந்த மின்னழுத்த வேறுபாடு சமமாகும். அது ரெண்டும் சமமான கட்டப்படத்தில் சொன்னது போல் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஆர் மட்டும் இருக்கிறதுனால எதிர்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும், கரண்ட்டு ரொம்ப அதிகமாகும். ஸோ ஒத்ததிர்வு நிகழ்வு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. RLCங்கிற 3 காம்போனண்ட்டும் ஒரே சர்க்கியூட்டில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அடுத்ததாக தரக்காரணி அல்லது Q காரணி அப்படின்னு சொல்லலாம். இந்த சுற்று வந்து எந்த அளவுக்கு ஒத்திசைவு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான் இந்த Q காரணி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சொன்னது போல தான் திரும்ப அதே விஷயந்தான் இந்த கான்செப்டில் வரும். XL is equal to XC அப்படின்னாவே சர்க்கியூட்டில் கரண்ட் அதிகம் அப்படின்னாவே என்னென்னா இண்டக்டர், அதாவது மின் தூண்டி அல்லது மின் தேக்கி, இதுக்கு குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாடு அதிகமாகும்னா செலுத்தப்படுற மின்னழுத்தத்தை விட உருவாகிற மின்னழுத்தம் இந்த இடத்த ரெண்டுக்கும் குறுக்க அதிகமாக இருக்கும். அது ரெண்டுக்கும் நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா போதும். அதுதான் வந்து Q ஃபேக்டர். ஒத்ததிர்வின் பொழுது எல் அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு தான் Q காரணி. அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இதோ இங்கே இருக்குது, அதுவும் தெளிவாக பாருங்கள். கடைசியாக இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா ஒத்ததிர்வின் போது செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டை விட எல் அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த Q காரணி. நீங்கள் அதாவது இது மின் தூண்டிக்கு மட்டும் இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, மின் தேக்கிக்கும் நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். அது எப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதையும் போடுங்க. அடுத்ததாக எடுத்துக்காட்டு சம்ம 4.22, 23, 24 and 25 எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோமோ அதுதான். சம்ஸு நாங்கள் என்ன தான் இங்கே சொன்னாலும் எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சம்ஸு போடுறதும் ஈஸியாக இருக்கும்,
அந்த தியரியோட கான்செப்டும் அங்கே தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ஆர்எல்சி சர்க்கியூட்டு, அதனை தொடர்ந்து வந்த ரெசனன்ஸ் அண்ட் கியூ ஃபேக்டர், ஒன்லி 3 கான்செப்ட்னா இது பேசிக்காக பார்க்கும்போது அஸ் அ சிங்கிள் கான்செப்டாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கேட்குறது அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் வந்து திரும்ப அதை டிரைவ் பண்ணும்போது தான் அதோட மீனிங் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள், இல்லையா திரும்ப இதை ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். Thank you so much.